வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, எது ஞானம் என்பதை தெரிந்து கொள்ளும் நிகழ்வு இந்த தொடர் நிகழ்வு. எது ஞானம் என்பதை உணர்ந்து கொள்ளும் நிகழ்வு கூடிய விரைவிலே நாம் 3 நாள் நேரடி பயிற்சியாக இங்கு அதை சிந்தனை செய்யலாம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். முதலில் எது ஞானம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்வது என்ற நிலை அடுத்து, அந்த ஞானம் என்ற நிலையை அடைவது எப்போது என்று கேட்டால், அது அவரவர் கையில் இருக்கிறது. சரி, இப்போ நாம அந்த இயல்பிலிருந்து விலகி இருக்கின்றோம். அந்த இயல்பிலிருந்து விலகியதுதான் துன்பம் என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். விலங்கினங்கள் வரை இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறது, அதற்கு துன்பம் இல்லை. இயல்பிலிருந்து விலகும் போது அங்கு துன்பம். இப்போ ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இயல்பிலேயே இருந்தாலும் அதனால் அந்த இறை உணர்வு என்ற ஞானம் என்பதை உணர முடியாது. இப்போ அதை உணர்வதற்கு உரிய அந்த 6வது அறிவு என்பது அங்கு இல்லை. இப்ப இறை உணர்வு என்ற ஞானத்தை பெறுவதற்கான தகுதி இல்லை, ஆனால் அவைகளெல்லாம் இயல்பில் இருக்கிறது. இறை உணர்வு பெறக்கூடிய ஞானத்தை பெறக்கூடிய தகுதியை பெற்ற மனிதன் இயல்பில் இல்லை. இதுதான் பெரிய ஒரு இந்த சமுதாயத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய நிகழ்வு. ஆக இந்த மனிதனால் மட்டும்தான் இறை உணர்வு என்ற ஞானத்தை பெற முடியும். ஆனால் மனிதன் பெற மறுக்கிறான். அப்ப இதற்கான காரணம் என்ன? இந்த சமுதாயம் நம்மை இந்த பொருள் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கை என்பதுதான் வாழ்க்கை என்று நம்மை அழைத்து சென்று விட்டது. அதில் மயக்கத்தை கொடுத்து மனிதன் முழுக்க 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 அதில் மயங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அப்ப இப்ப என்னாச்சு? இப்ப பொருள் நிலையின் உச்ச நிலையில் சென்று இருக்கக்கூடிய மனிதன் இப்ப இந்த இடத்துல வந்த பிறகு இந்த ஞானம் என்பதை நான் உணர வேண்டும் என்று ஒரு பேர ஆவல் வேறு இருக்கிறது. இப்போ என்ன நினைக்கின்றான்? இந்த ஞானம் என்ற ஒன்று நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்று அவனுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு உணர்வையும் பொருள்களின் மூலமாக தற்காலிகமாகவே பெற்று பழகிய மனிதன் இந்த பொருள்களை அதிகரித்தால் அது நிலையாக பெற்று விடலாம் என்று ஒரு மயக்கம் அவனிடம் இருக்கிறது. அப்ப இந்த தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு இந்த பொருள்களை அதிகப்படுத்தும் பொழுது அந்த தற்காலிக உணர்வும் போய் துன்பமாக மாறுகிறது என்ற ஒரு தத்துவம் இன்று எந்த ஆன்மீக அமைப்பிலும் சொல்லப்படுவதாக
என் அறிவுக்கு எட்டவில்லை. அதாவது இது சாதாரணமாக ஒரு சில திரைப்பட பாடல்களிலேயே, கண்ணதாசன் வரிகளிலேயே அவை மேலோட்டமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை நாம் உணர்கிறோம். அது எப்பொழுது நமக்கு புரிகிறது என்று சொன்னால், வேதாத்திரிய தத்துவத்தில் தெளிவு வந்த பிறகுதான் அது உணர முடிகிறது. இந்த ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற ஒரு பாடலிலே ஒரு இடத்துல என்ன வருதுன்னா, இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி என்று ஒரு பாடல் வரி வருகிறது. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம். அப்ப அந்த இடத்துல எப்படி அவர் இதை எழுதினாரு? அவர் வேதாத்திரி மகர்ஷி காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர் இந்த தத்துவங்களை அறிந்ததாக தெரியவில்லை, மகர்ஷியை சந்தித்ததாக தெரியவில்லை. ஆனால் இன்பத்தில் துன்பம் அப்படின்னா இன்பத்துக்கு உள்ளாகவே துன்பம் இருக்கிறது. அடுத்த வரி பாருங்க, துன்பத்தில் இன்பம். மகர்ஷி இன்பம் பெருகிட துன்பம், துன்பம் விலகிட இன்பம் அப்படின்னு கொடுத்த அந்த சூத்திரம் இங்கு இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி என்று அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பெரிய ஞான தத்துவம் அவருக்குள்ளாக யாரோ வந்து எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள் போலதான் தோன்றுகிறது. சரி, அப்ப இப்ப இந்த பொருள்நிலையில இதை அதிகப்படுத்தினால் அது நிலையானதாக இருக்கும் என்று மனிதன் நம்புகிறான். ஆனால் அதுதான் துன்பமாக மாறுகிறது என்பது இப்பொழுது வேதாத்திரியம் நமக்கு உணர்த்துகிறது. சரி, அப்படி போகும்போது இந்த பொருள் நிலையில் உயரும் போது அது ஞானத்தை சென்று அடையாது என்பதை நாம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். இப்போ சாதாரணமா பாருங்க, இயேசு மகான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? பணக்காரர்கள் பரமண்டலத்தில் பிரவேசிப்பதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று அவருடைய அந்த வாக்கியங்கள் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, அவரு இந்த இடத்துல பணக்காரர்களை வெறுக்கிறார். அந்த அந்த வெறுப்பு தன்மையில் தானே இந்த வரிகள் சொல்லப்பட வேண்டியதாக இருந்திருக்கும். சாதாரணமாக ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு என்று ஒரு தூய அகிம்சையை போதித்தவர். நமக்கு அகிம்சைன்னு சொன்னா மகாத்மா காந்தி ஞாபகம் வரும். அவரு சொன்ன அகிம்சையின் உச்சம் இயேசுநாதர் சொன்னது, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு. அப்ப இவரு மகாத்மா காந்தி பொறுமையா இரு அப்படிம்பாரு. மீண்டும் அதுல ரியாக்ட் பண்ணிடாத அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவருடைய அகிம்சை. ஆனால் இவர் மறுகன்னத்தை காட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அகிம்சை சொன்னவர். அதே போல அதே இயேசு கிறிஸ்து அவர்கள் பகைவர்களானாலும் சரி, நம்மை அவர்கள் எவ்வளவு துன்பம் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடமும் அன்பு காட்டு என்று சொன்னவர். அவருடைய தத்துவங்களிலேயே அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. ஆனால் அப்படி யாரையும் வெறுக்காமல் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னவர் இந்த இடத்தில் பணக்காரர்கள் என்பவர்களை மட்டும் எப்படி சொல்லிவிட்டார்? பரமண்டலத்தில் பிரவேசிக்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார். அதை கூட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது என்று சொல்லும்போது நமது மக்கள் அது என்னப்பா அது, இது என்ன ஒரு பொருந்தவே இல்லையே என்று நாமே சிந்திக்கிறோம்.
ஊசியின் காதுல ஒட்டகமே நுழைஞ்சிருமா? அதை விட ஞானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்பீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒட்டகத்தையே உள்ள நுழைக்கிறது, இது ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் தெரியும். பொதுவாக அப்படிதான் சொல்லுவாங்க. ஊசியின் காதுல ஒட்டகமே நுழைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா, இப்ப அதுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர்களுடைய தெளிவு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பைபிள் முதல்ல கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்ததாம். அதன் பிறகு லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் இந்த ஒட்டகம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு விட்டது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகள் உண்டா. ஒன்று காமிலோஸ் என்று ஒரு வார்த்தை, காமலோஸ் என்று ஒரு வார்த்தை. 2 வார்த்தை கிரேக்க மொழியில் இருக்கிறதா. காமிலோஸ் என்று சொன்னால் அதற்கு கயிறு என்று பொருள். காமலோஸ் என்று சொன்னால் அதற்கு ஒட்டகம் என்று பொருள். இது கிரேக்க மொழியிலே. இப்ப கிரேக்க மொழியிலிருந்து அந்த பைபிள் லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் பொழுது காமிலோஸ் என்பதை காமலோஸ் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை ஒட்டகம் என்று எழுதிவிட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அது என்னவாக இருக்கும் என்று சொன்னால் காமிலோஸ் என்று இருக்க வேண்டும், கயிறு என்று இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு கயிறு என்று சொன்னால் அது ஓரளவுக்கு நம்மால் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பணக்காரர்கள் பரமண்டலத்தில் பிரவேசிப்பதை விட ஊசியின் காதில் கயிறு நுழைவது எளிது என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியதாக நமது தமிழருவி மணியன் அவர்கள் இங்கே விளக்குகின்றார். இப்போ அந்த அடிப்படையில ஒரு கயிறு நுழையிறதுனால கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த கயிறை கூட அந்த ஊசியின் துவாரத்தில் சிறிது சிறிதாக உள்ளே நுழைத்து விடலாம். ஆனால் பணக்காரர்கள் இந்த ஞானம் பெறுவது என்பது அரிது, இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தம் உள்ள இதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களால் தான் இறைவனை காண முடியும் என்று இயேசு மகானுடைய வரிகள் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ள இதயம் உள்ளவர்கள். இப்ப யாரை பரிசுத்தம் உள்ள இதயம் உள்ளவர்கள் என்று சொல்வது? பரிசுத்தம், சுத்தம் என்ற வார்த்தையிலே பரிசுத்தம் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை போடுறார். பரிசுத்தம் உள்ள இதயம் உள்ளவர்கள். இப்போ இதயம் என்றால் உள்ளம் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ அப்படி இருப்பவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டியிருக்கு. பரிசுத்தமான உள்ளம் அப்படின்னு சொன்னா அவர்கள் பொருள் நிலையில் மேம்பட்டவராக பணக்காரர்களாக ஆக முடியாது. ஏனென்று சொன்னால் இப்போ பணக்காரர்கள் என்று சொல்வது என்ன? யார் பணக்காரர்கள்? நாம பார்ப்போம். யார் பணக்காரர்கள் என்று சொன்னால் தேவையை மீறி பொருளை தன்னகத்தே சேர்த்து வைத்திருப்பவர்கள் தான் பணக்காரர்கள். அப்ப தேவையை மீறி வைத்திருப்பவர்கள், அதைதான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த எதற்காக இந்த தேவையை மீறி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு காலத்தில் பயம், எதிர்காலத்தை பற்றிய பயத்தின் அடிப்படையிலே இந்த பொருளை தேக்கி வைத்தார்கள். சரி, அது எதிர்காலத்துக்காக என்று அவருடைய வயோதிக காலத்துக்காக என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு காலத்தில் என்ன ஆகியது? சந்ததிக்கு என்று எப்பொழுது இந்த பொருளை தேக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் இந்த பணக்காரர்கள் என்பது பெருக ஆரம்பித்தது. ஒரு காலம் வரை சந்ததி என்பது சந்ததிக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
உடல் அறிவையும் அவருடைய அறிவின் வளர்ச்சியையும், உடலின் வளர்ச்சியையும் அறிவின் வளர்ச்சியையும் கொடுக்க வேண்டியது என்பதுதான் பெற்றோருடைய கடமையாக இருந்தது. அப்ப அந்த உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் கொண்டு அவர் அவரது வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இது எப்ப சமுதாயத்துக்கு சமுதாயமாக கூடி வாழ்ந்த பிறகு, அந்த காடுகளில் வாழ்ந்த மனிதன் அப்படி கூட இல்லை. அவன் இயற்கையில கிடைக்கிறத வேட்டையாடினான், காய்களை பழங்களை எடுத்து உணவாக எடுத்துக்கொண்டான், அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். சமுதாயமாக வந்த பிறகு, கூடி வாழக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு, அங்கு திருமணம், கணவன் மனைவி, குழந்தைகள், குடும்பம் என்று ஒரு அமைப்பெல்லாம் வந்த பிறகு, அப்ப என்ன பண்ணா, அங்க கடமை என்று ஒன்று வைத்தான். கடமை என்பது என்னன்னா, அந்த குடும்ப உறுப்பினர்களின் தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் கடமை. அந்த குடும்ப உறுப்பினர்களின் தேவை என்று சொன்னால் அது என்ன தேவை? உடலின் தேவை. உடலின் தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்பது கடமை. சரி, உடலின் தேவையை நிறைவு செய்த பிறகு குழந்தைகள் அவர்கள் அவர்களது உடலின் தேவையையும் அவர்களது குடும்பத்தின் தேவையையும் நிறைவு செய்து கொள்வதற்காக அவர்கள் உழைப்பதற்கு வேண்டிய உடல் ஆற்றலையும் அறிவின் திறனையும் வளர்க்க வேண்டியதும் கடமை. அப்ப இந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு இது ரெண்டையும் கொடுக்கக்கூடியது மட்டும்தான் கடமையில் இருந்தது. அப்ப அது ரெண்டையும் வளர்த்துட்டோம்னா அதை வைத்துக்கொண்டு அவன் பொருளீட்டி அவன் தேவையையும் அவனது குடும்பத்தின் தேவையையும் அவன் நிறைவேற்றிக் கொள்வான். இதுதான் கடமை. இப்படிதான் இருந்தது. ஆனால் அது எந்த ஒரு காலத்தில் என்று தெரியவில்லை. இது குழந்தைகளுடைய தேவைக்கும் பெற்றோர்களே அவர்களது உழைப்பையும் அறிவையும் கொண்டு பொருளை ஈட்டி தேக்கி வைப்பது என்ற ஒரு நிலை மாறியது. இந்த நிலை மாறிய இடம்தான் அங்கு அந்த கர்ம வினை கர்மயத்திலே அடர்த்தி பெற்ற ஒரு காலமாக மாறிவிட்டது. அதாவது அதற்கு முன் கர்ம வினை இருக்கும். அதாவது ஒரு துன்பம் கொடுக்கும் போதே கர்ம வினைன்னு வச்சுக்குவோம். துன்பம் கொடுக்கும் போதே கர்ம வினை என்று சொன்னாலும் ஒரு மனிதன் ஒரு பக்கம் துன்பம் கொடுக்கும் செயலை செய்வான், இன்னொரு பக்கம் துன்பம் போக்கும் செயலை செய்வான். அது அவ்வப்போது சமன் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. பெரிய அளவுக்கு அடர்த்தியாக இல்லை. எப்பொழுது அது அடர்த்தி பெற ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் அங்க என்ன ஆகிறது? சஞ்சித கர்மமாக அங்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வினை என்பது அடர்த்தி பெற்ற வினையாக மாறியது. அப்ப அது வரைக்கும் அது என்ன ஆயிரும்? அப்பப்ப பேலன்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்ப நாம கூட உடலில் சேரக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம என்ன சொல்றோம்? உடலில் சேரக்கூடிய கழிவுகள் அன்றன்றைக்கு அந்த உடற்பயிற்சி செய்து அன்னன்னைக்கு அது முத நாள் சேர்ந்தது, அடுத்த நாள் அதை தூய்மை செய்யறது, இப்படிங்கிற அடிப்படையில் தான் உடற்பயிற்சி ஆசனங்கள் இதெல்லாம் வந்தது. ஆனால் இப்போ அதுவே அக்யூமுலேட் ஆகி வரும்போது பெரிய நோய்களாக கிரானிக் டிசீசஸ் என்று வந்துவிடும். அப்ப அது என்னது? அக்யூமுலேஷன் ஆஃப் அந்த டஸ்ட் கழிவுகள், உடல் கழிவுகள், அதுதான் நோயாக வருகிறது. அப்ப இந்த உடம்புல அக்யூமுலேஷன் ஆகும்போது நோயா வருகிறது அல்லவா? அதே போலதான் அந்த கர்மயத்திலும் அந்த அடர்த்தியான அக்யூமுலேஷன் வரும் பொழுது அப்பதான் அது சங்கீத கர்மம் அந்த அடுத்த தலைமுறைக்கு பெரிய வினை தொகுப்பாக அங்கு செல்லுகிறது. அப்படி செல்லும் போது அங்கதான் என்ன பண்றான்? அந்த தனது சந்ததிக்கு இவன் அந்த சொத்தை சேர்த்து கொடுக்கின்றான். அப்ப இந்த ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த தத்துவங்களை உணர்ந்த ஒரு சமுதாயம் என்ன சொல்லியது?
அதெல்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட அதாவது இந்த பொருளை தேக்கி வைக்க மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அப்படி இருந்த ஒரு சமுதாயம். அவர்களைத்தான் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அடுத்த நாளைக்கு வேண்டிய தேவைக்கு கூட இன்றைக்கு பொருளை தேக்கக்கூடாது என்று ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். அந்த சங்கல்பம் எடுக்கிறது தான் அவங்களுடைய அந்த ஒரு வைபவமாக இருக்கும். அது ஒவ்வொரு ஆவணி அவிட்ட அன்றும் அந்த சங்கல்பம் எடுத்து அவர்கள் அதை செய்து வருகிற இதை இன்றும் பார்க்கிறோம். அது சங்கல்பமாக மட்டுமே இருக்கிறதே தவிர நடைமுறையில் அது இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அவர்களும் சந்ததிக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய நிலையில் வருகிறார்கள். ஆனால் வருடம் வருடம் இந்த சங்கல்பத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு முரண்பாடான ஒரு நிலையாக சமுதாயத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்படி இருந்த ஒரு சமுதாயம் இப்ப என்னாச்சு, இது அக்குமுலேட் ஆகி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அந்த பணக்காரர்கள் என்பவர்கள் உருவாகிவிட்ட ஒரு நிலை பார்க்கிறோம். இப்போ அந்த நிலையில் வந்த பிறகும் அங்க இவங்களுக்கும் என்ன வருது, அந்த இறை உணர்வை பெற வேண்டும், ஞானம் என்ற நிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கு. இப்போ பொருள் நிலையில் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டு ஞானத்தையும் அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியும் செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். இது இயலாத காரியம் என்பது ஜீசஸ் கிறிஸ்டனுடைய அந்த வாக்கியங்களில் தெரிகிறது. இப்போ இயேசுவினுடைய அந்த தத்துவங்களை அதன் வழி நடப்பவர்கள் இந்த நிலையிலிருந்து மாறிவிட்டார்களா என்று சொன்னால் அவர்களும் மாறவில்லை. அதே போல முகமது நபி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏழையும் எளியவனும் தான் இறைவனிடம் முதலில் சென்று அடைய முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் அவங்க முதல்ல சென்று அடைய முடியும்? அவர்களிடம் கனம் இல்லை, வழியிலே கனம் இல்லை என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல அந்த கர்ம வினையினுடைய அடர்த்தி அங்கு இல்லாததனால் அவர்கள் எளிதில் இறைவனை முதலில் சென்று அடைய முடியும் என்று அங்கு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இதற்காகத்தான் எல்லா மதங்களிலும் என்ன செய்தார்கள், அந்த கடமை என்ற அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியதை செய்த பிறகு நாம் ஈட்டக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய மீதம் என்னவாக மாற்ற வேண்டும்? ஈகையாக, தொண்டாக, தர்மமாக, தானமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் அந்த ஈகை என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார்கள். அப்ப அதற்கு சில அளவுகோல்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். அப்ப இந்த அளவுகோல் என்பதை இங்கு இந்திய நாட்டிலே அப்படி ஒரு அளவுகோல் எல்லாம் வைக்கவில்லை. இங்க என்ன சொல்லிட்டாங்க, தேவைக்கு மிஞ்சியது அனைத்தும் தானம் தர்மம் என்று இங்கு சொல்லிவிட்டார்கள். அப்ப அந்த அடிப்படையில இந்த பொருள் நிலையில் உயர்ந்து இருப்பவர்கள் ஞானம் என்பதை அடைய முடியாது. அப்ப இப்ப ஞானத்தை நோக்கிய பயணம் நாம இதை இப்ப தெரிஞ்சுக்கிறோம், இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பயிற்சி. இப்போ நம்ம பயிற்சி ஒரு ஏற்பாடு பண்றோம். இப்ப பாருங்க, அந்த ஞானம் என்ற ஒரு பயணத்தில் பயணிக்கும் போது முதலில் நம்முடன் என்ன நடக்கும்? உண்மையாக ஞானத்தின் பாதையில் நாம் பயணித்தால் நமக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், நம்மிடம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை என்னாகும்? அது அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். எப்படி குறையும் அப்படின்னு சொன்னா, நம்மிடம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். இப்ப இதை சொன்னோம்னா எத்தனை பேரு அந்த ஞானம் என்பதை உணர்வதற்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த ஒரு பயம் வந்துடும்,
மக்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். இப்ப இது நம்மிடமிருந்து விலகும் விலகும். அது எப்ப அப்படின்னா, நீங்கள் இந்த ஞானம் என்பதற்கான பாதையை உணர்ந்து அதில் பயணிக்க தொடங்கினீர்கள் என்றால் தான் அது நடக்கும். இப்ப நம்ம 3 நாள் பயிற்சியில அப்படியெல்லாம் பெருசா நடந்துராது. அந்த 3 நாள் பயிற்சியில நாம என்ன கொடுப்போம்? ஒரு ஆனந்த கிரியான ஒரு பயிற்சி கொடுக்கிறோம். கொடுத்துட்டு கொடுக்க போறோம். அதை அதாவது சிறிய அளவில் செய்யுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கொடுக்க போறோம். எடுத்தோடனே நம்ம அதீதமான நிலையில் அதை கொடுக்க போறது இல்லை. ஏன்னு கேட்டா, அந்த ஒரு பயிற்சியை அது தீவிரமாக நாம அதை செய்தோம் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையின் அடர்த்தி அது தீவிரமாக கரையக்கூடியதை நாம் பார்க்க முடியும். பார்க்க முடியும். அது எப்படி கரையும்? எப்படி கரையும் என்று சொன்னால், அது துன்பமாக வந்து கரையும் என்று சொல்லுகிறோம். துன்பமாக வந்துன்னு சொன்னா எது துன்பம்? நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் நம்மை விட்டு விலகினாலே துன்பம் தானே. அப்படிதானே இருக்கும். அதைத்தான் துன்பம் என்று சொல்றோம். ஆனா அது விலகும் போதும் அதை நன்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன திடம் வருவதற்காகத்தான் இப்ப நாம இதெல்லாத்தையும் பேசி அந்த 3 நாள் பயிற்சியில அதில் என்ன நடக்கிறது, என்னதான் நிகழ்கிறது என்ற ஒரு உண்மையை, உணர்வை நாம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுதான் நாம அங்க செய்ய இருக்கிறோம். அப்ப அப்ப என்ன ஆகும்? அது விலகும் போது எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும். எப்பயுமே அந்த உள்ளதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, இதுவரைக்கும் நமக்கு என்னன்னா அந்த உண்மையை உணராமல் இருக்கிறது தானே நமக்கு துன்பம். சாதாரணமாக உடம்புல ஒரு வலி வருது. இதை பத்தி நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். ஒரு சின்ன வலி வருது, அப்பதான் வலி ஆரம்பிக்குது. அந்த வலி என்பது இந்த உயிராற்றல் உடலில் தேக்கி இருக்கக்கூடிய கழிவை அகற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த வலியை தாங்கக்கூடியது நன்மைதானே? ஆமாம், நன்மைதான். ஆனால் அந்த வலி துன்பமாக இருக்கிறது என்று சொன்னால், துன்பமாக வந்துதான் நமது அந்த அடர்த்தியான கர்ம வினை கழியும். துன்பமாக வந்துதான் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வெளியேறும். உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவு வெளியேறும் போது துன்பமாகத்தான் நாம் உணர்கிறோம். ஆனால் அது அது தூய்மை நடக்கிறது என்ற புரிதலோடு அதை யார் பார்க்கிறார்களோ அவர் அதை துன்பமாக பார்க்க மாட்டார். அப்ப அது அந்த நிலைக்கு மனம் பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உண்மை உணர்வு நமக்கு புரிய வேண்டும். ஆக இந்த நிலையில் இந்த ஞானம் என்ற ஒரு பயணத்தில் இருப்பவர்கள் இந்த பொருள் நிலையிலிருந்து சிறிது சிறிதாக விலகி வருவார்கள். ஆனால் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும். முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க இப்ப எடுத்தோடனே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் விலகுவது என்பது முதல்ல நடக்காது. இந்த ஞானத்தின் ஆரம்பம் என்ன என்று சொன்னால், எந்த வகையிலும் பொருளை ஈட்டி விடலாம் என்று இன்றைக்கு மனநிலையில் இருக்கிறார்கள் அல்லவா இந்த சமுதாய மக்கள். முதலில் அந்த ஞானத்தின் முதல் படி என்னவாக நமக்கு உணரப்படும் என்று சொன்னால், எந்த வகையிலும் நமக்கு பொருள் வருது அப்படின்னு சொன்னா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என் உழைப்பின் அடிப்படையில் மட்டும், இந்த உழைப்புக்கு தகுந்தாற் போல் அந்த உழைப்பின் அடிப்படையில் மட்டும் வரக்கூடியதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். நமது உழைப்பு இல்லாமல் எந்த பொருள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற மனப்பக்குவம் வரும். முதல்ல நமக்கு இன்கமிங் வரக்கூடிய அந்த பொருள் அது எப்படி இருக்க வேண்டும்? அறத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அது நமக்கு வேண்டாம் என்று முதலில் அந்த அடர்த்தி அதிகரிப்பதை நிறுத்தக்கூடியதுதான் முதலில் நடக்கும். அந்த பக்குவம் வந்துடும். அந்த பக்குவம் வரும்போதே ஒரு மனிதனை கணித்து விடலாம். இவர் ஞானத்தின் பாதையில் பயணிப்பதற்கு
ஓரளவுக்கு தகுதி பெற்றவர் என்று. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த முதல் ஒழுக்கம், இரண்டாவது ஒழுக்கம், நம்ம மகர்ஷியினுடைய 2 ஒழுக்க பண்பாட்டு. அப்ப அந்த முதல் ஒழுக்கம் முதலில் நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப என்ன ஆகுது? யாருக்கு துன்பம் கொடுத்தும் நாம பொருள் ஈட்டக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் உழைத்து ஈட்டிய பணம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. உழைத்து ஈட்டிய பணம் என்று. அப்படி உழைத்து ஈட்டிய பணம் என்று சொன்னால் ஓரளவுக்குத்தான் நமது தேவையை மீறி அங்கு தேங்குமே தவிர, அதீதமாக அங்கு உழைத்து பெரிய பணக்காரர்களாக ஆக முடியவே முடியாது. ஒரு புறம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இன்னொரு புறம் அதற்குரிய வேதனைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் பொருள். அப்ப அங்கு வேதனைகள் வளர வளர வளரத்தான் இங்கு பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பொருள் எவ்வளவு சேர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்மயத்தில் நமது கர்ம வினையினுடைய அடர்த்தி கூடிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நிறைய பொருள் வச்சிருக்கவங்க எல்லாம் கர்மவினை அடர்த்தியாக வைத்திருப்பவர்களா? ஆமாம், அப்படித்தான். ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஞானம் என்ற ஒரு நிலையை அடைந்தவர்கள் அவர்களிடம் எங்காவது யாரிடமாவது இந்த பொருள் நிலையில் அவர்கள் ஏதாவது வைத்திருக்கிறார்களா என்று பாருங்கள். இல்லை. சரி, அப்ப பொருள் நிலையில ஒண்ணுமே இல்லாதவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்து விட்டார்களா என்று கேட்டால் அவர்களும் இல்லை. அந்த பொருள் நிலையில் ஒன்றும் இல்லாதவர்கள் இந்த ஞானத்துக்கான முயற்சியை செய்தால் அவர்கள் சுலபமாக அடைந்து விடலாம். அப்ப பாருங்க, ஐயறிவு ஜீவன் வரை அவை முயற்சி செய்தாலும் அடைய முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லை. மனிதனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. எலிஜிபிலிட்டி இருந்தாலும் யார் முயற்சி செய்தால் அடைய முடியும் என்றால், அந்த எளிமையும் ஏழ்மையும், அப்ப ஏழையும் எளியவனும் அவர்கள் முயற்சி செய்தால் அதை அடைந்து விட முடியும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அங்க கர்மயத்துல மிக குறைவாக அந்த கர்ம வினையின் அடர்த்தி இருக்கிறதுனால அவங்க முயற்சி செய்தால் அடைந்து விடலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன முயற்சி செய்கிறார்கள்? உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் நிலையில் உயர்ந்தவர்களை பார்த்து இயக்கம் பட்டு பொறாமைப்பட்டு அவர்களை போல் நாம் ஆக வேண்டும் என்ற முயற்சியை தான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அவர்கள் இந்த ஞானத்தின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று வருபவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். சரி, அப்ப அந்த அடிப்படையில இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ மனிதர்கள் இந்த மாதம் என்ன மாதம்? மாசி மாதம். இந்த மாசி மாதம் ஒன்னே எல்லாருக்கும் என்ன வரும்? மாசி மாதம்னா மாசி மகம் ஞாபகத்துக்கு வரும். அது பௌர்ணமி அப்ப வரக்கூடியது. இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது ரொம்ப ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதம் 27ஆம் தேதி அமாவாசை வருகிறது. ஆனால் 26ஆம் தேதி என்ன வைபவம் வருகிறது என்று கேட்டால் எல்லாரும் காலண்டர்ல பார்த்துருப்பீங்க. 26ஆம் தேதி சிவராத்திரி என்ற ஒரு நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்வெல்லாம் இப்ப எப்படி கொண்டாடப்படுகிறது பாருங்கள். யார் கொண்டாடுகிறார்கள், எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை பாருங்கள். பெரிய ஒரு கிரவுண்ட்ல சிவராத்திரி அப்படின்னு போட்டு ஒரே மியூசிக் ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முன்னாடி உட்கார்றதுக்கு 50,000, அடுத்து 30,000, 20,000, 10,000, 5,000 இப்படி டிக்கெட் போட்டு அப்படி போய் முன்னாடி நின்று அந்த இரவு முழுவதும் அந்த மியூசிக்கையும் டான்ஸையும் பார்த்துட்டு இவங்களும் ஆடுறாங்க. எதுக்காக? இந்த சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவதும் இதை செய்ய வேண்டும் என்று யாருக்காவது விளக்கம் தெரிந்திருக்கிறதா? இப்போ இதே போல அந்த சிவராத்திரி விழாவை நடத்தக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் அந்த சாமியார்கள் எல்லாருமே இது மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருவரும் அந்த இரவு முழுவதும் ப்ரோக்ராம் நடத்தி அவங்க யூடியூப் ஆன்லைன் லைவ்ல போடுறது, இது மாதிரி நிறைய பேர் இப்ப இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஒரு பொழுதுபோக்கு போல
போய் அனைவரும் அங்கு போய் அதில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது வேதாத்திரிய ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இப்போ என்ன பண்றாங்க, சிவராத்திரி அன்னைக்கு இரவிலிருந்து காலை வரை விடிய விடிய தவமும் அந்த நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் என்று அனௌன்ஸ்மெண்ட் நான் இப்ப வந்ததை பார்க்கிறேன். வேதாத்திரியத்திலும் அப்படி அதை செய்கிறார்கள். இப்போ இது என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. இப்போ நாம இந்த இடத்துல இதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த பொருள் நிலையில் இருப்பவர்களுக்கு ஞானம் கிடைக்காது என்று சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லல, ஜீசஸ்ல இருந்து முகமது நபியிலிருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. நமது ஞானிகளும் அதை சொல்லிட்டாங்க. நமது ஞானிகள் எங்க சொல்லியிருக்காங்க? நீங்க பட்டினத்தார் அவர் கதையில் நமக்கு தெரியும். பட்டினத்தார் ஒரு இடத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு ஒரு மன்னனுடைய அந்த ராணியினுடைய அந்த மாலையை திருடி கொண்டு ஒரு திருடன் செல்கிறான். அவனை பிடிப்பதற்கு காவலாளிகள் வருகிறார்கள். அந்த திருவொற்றியூர் பக்கத்துல பட்டினத்தார் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாலையை தூக்கி வீசி எறிந்து விட்டு சென்று விடான். அந்த மாலை இவரது கழுத்தில் விழுந்திருக்கிறது. பட்டினத்தாரை குற்றவாளியாக அவர்கள் கூட்டி சென்று விட்டார்கள். அந்த மன்னன், அவர் பேர் பத்திரகிரியார், பின்னாடி பத்திரகிரியார் என்று அவர் பேர் ஆகிவிட்டது. அந்த மன்னன் இவருக்கு அந்த கழுமரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு தண்டனை கொடுக்கிறார். பட்டினத்தார் ஒரு பாடல் பாடுகிறார், அந்த கழுமரமே தீப்பிடித்து எரிகிறது. அப்பொழுதுதான் பட்டினத்தாரனுடைய அந்த ஞானத்தை புரிந்து கொண்டு அந்த மன்னன் பட்டினத்தாரிடம் எனக்கு நீங்கள் ஞானோபதேசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது பட்டினத்தார் என்ன சொல்கிறார், நீ மன்னனாக இருக்கிறாயப்பா, உனக்கு ஞான உபதேசம் கொடுத்து அதை நீ பெற முடியாது என்று சொல்கிறார். ஏன் என்று சொல்கிறார், நீ இருக்கக்கூடிய இத்தனை பொருள் வசதியில் இருக்கும் பொழுது இந்த ஞானத்தை பெற முடியாது என்று சொல்லுகிறார். ஜீசஸ் சொன்னதும் முகமது நபி சொன்னதும் இங்க பட்டினத்தார் சொல்லிட்டார். அப்ப எனக்கு நீங்கள் ஞான உபதேசம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி வர வேண்டும்? அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்ட்டார். ஏன்னா பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் தானே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு அந்த அரசர் அவர் போய் அந்த காவி உடை தரித்து அதோட வெளியே வர்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றார். வெளியே வந்து அவர் பத்திரகிரியாராக மாறுகிறார். பட்டினத்தாருக்கு முன் அவர் ஞானத்தை அடைந்தார் என்று நம்ம அவருடைய வரலாறுகளை நாம் படிக்கிறோம். அப்ப இவரும் என்ன சொல்லியிருக்காரு, அது நீ அந்த பொருள் நிலையில் இருந்து அடைய முடியாது என்று சொல்லி. சரி, இப்ப இந்த சிவராத்திரிங்கிறது என்ன அப்படின்னு அதை ஒரு ஆய்வு செய்து பார்த்தால், ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தால், ஏன்னா இன்னைக்கு அமாவாசைக்கு முதல் நாள் தான் சிவராத்திரி. அப்ப இது எதன் அடிப்படையில் இப்படி இதை வைத்தார்கள், இதில் என்ன தாற்பயம் இருக்கிறது என்று நம்ம ஜோதிட ரீதியாகத்தான் இதை ஆய்வு செய்ய வேண்டும். இப்ப அதை நான் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இது மாசி மாசம் சூரியன் கும்பராசியிலே பயணித்துக் கொண்டு இருக்கிறது. கும்பராசி என்பது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம். சிம்ம ராசி என்பது சூரியனுடைய சொந்த வீடு. இப்ப சூரியன் தனது சொந்த வீட்டுக்கு 7வது வீட்டில் அது பிரவேசிக்கிறது. அப்ப இந்த சூரியன் தனது வீட்டை நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறது, தொடர்பு கொள்கிறது. அப்ப இது அந்த சூரியன் தனது வீட்டிலேயே இருப்பது என்பது ஒரு இடம். ஆனால் சூரியன் 7வது வீட்டில் இருந்து அது நேரடியாக தனது வீட்டையே பார்க்கிறது. இப்போ சூரியன்கிறது உயிர்காரகன். உயிர் தனது மூலத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இந்த மாசி மாசம் முழுவதும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கிடைக்கிறது. அப்ப உயிர் தனது மூலத்தை பார்க்கிறது. இப்ப இதை ஜோதிட ரீதியாக வச்சுக்குவோம். சரி, அடுத்து இப்போ அந்த அமாவாசைக்கு முதல் நாள் சந்திரன் எங்க இருக்கும் என்று சொன்னால் அந்த கும்பராசிக்கு முதல் ராசியில் இருக்கும். அடுத்த நாள் அந்த கும்பராசியில போய் சூரியனோடு இணையும் போதுதானே அமாவாசை வரும். அதுக்கு முதல் நாள் அது மகர ராசியில் இருக்கும். சந்திரன் மகர ராசியில் இருக்கும். மகர ராசி
அந்த இடம் எது என்று பார்த்தால் கடக ராசிக்கு 7ஆம் இடம் மகர ராசி. இப்ப சந்திரனுடைய சொந்த வீடு எது? கடகம். சூரியனுடைய சொந்த வீடு சிம்மம், சந்திரனுடைய சொந்த வீடு கடகம். இப்போ சிவராத்திரிக்கு முதல் நாள் சந்திரன் தனது சொந்த வீட்டை, தனது மூலத்தை பார்க்கிறது. தனது சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய இடம். இப்ப பாருங்க, உயிர்காரகன் உயிர் தனது மூலத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வையும், இந்த மனம் தனது மூலத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வையும் வருடத்தில் இந்த ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு அடுத்து சந்திரன் அடுத்து திரும்பி வரும்போது சூரியன் மீனத்துக்கு போயிடும், மாறி போயிடும். இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்தந்த அந்த உயிர்காரகன் உயிரின் மூலத்தை பார்ப்பதும், மனோகாரகன் மனதின் மூலத்தை பார்ப்பதுமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நாள்தான் சிவராத்திரி. சரி, அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனம் என்ற சந்திரன், உயிர் என்ற அந்த சூரியன் அதனோடு கலந்து விடும், மெர்ஜாயிரும், அதனோட ஒன்று கலந்து விடும். இப்போ மனம் உயிரோடு கலக்கிறது. இதனால் நம்ம என்ன சொல்லுவோம்? மனம் உயிரோடு ஒடுங்குவதுதான் தியானம் என்று சொல்லி இருக்கிறோம். மனம் உயிரில் ஒடுங்குவது தியானம். அந்த உயிர் தனது மூலத்தில் ஒடுங்கி இருக்கும் போது இந்த மனம் உயிரில் ஒடுங்கினால் அது அந்த உயிரின் மூலத்தில் இந்த மனமும் ஒடுங்கிவிடும் அல்லவா? அப்ப உயிரின் மூலம்ங்கிறது எது? உயிரின் மூலம் மனதின் மூலம் உயிர், உயிரின் மூலம் சிவம். அதானே? உயிரின் மூலம் சிவம். உயிர் என்பது ஒரு சுழலலை, சுத்தவெளியாகிய அந்த சிவத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்ப உயிரின் மூலம் சிவம், மனதின் மூலம் உயிர். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உயிர் தனது மூலமாகிய சிவத்தோடு ஒன்றி நிற்கும் போது இந்த மனம் உயிரோடு ஒடுங்கினால், தனது மூலமாகிய உயிரோடு ஒடுங்கினால், முதல் நாள் இரவு முழுவதும், சிவராத்திரி இரவு முழுவதும் மனம் தனது மூலமாகி உயிரோடு ஒடுங்கினால், ஒடுங்கி 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 காலையில என்ன ஆகும்? அடுத்த நாள் அந்த உயிரில் ஒடுங்கிய மனம் அந்த உயிரின் மூலமாகிய சிவத்தோடு ஒடுங்கிவிடும். அன்று சிவ தரிசனம், அந்த ஞானம் என்பது அடுத்த நாள் கிடைக்கும். சிவமாகவே மாறிவிடலாம் என்பதுதான் இந்த சிவராத்திரியினுடைய தத்துவம். இப்ப பாருங்க, இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? இவங்க கொஞ்சம் பேர் தியானம் பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்ப மனம் உயிரோடு ஒடுங்குகிறது, தியானத்தை பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் டான்ஸ் பாக்குறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. இவங்க முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் நோக்கமாக இருக்கிறது. சரி, தியானமே பண்றாங்கன்னு வச்சுக்கோம். தியானமே பண்ணுனா மனம் உயிரோடு ஒடுங்குகிறது. சரி, மனம் உயிரோடு ஒடுங்குகிறது. இப்போ இந்த உயிர் தனது மூலத்தை பார்க்கிறது என்று சொல்றேன் பாருங்க. அது சூரியன் தனது மூலத்தை பார்க்கிறது, உயிர் தனது மூலத்தை பார்க்கிறது என்று எடுத்துக்கொள்ளணும். இப்ப உயிர் எப்ப தனது மூலத்தை பார்க்க முடியும்? அது தனது மூலத்தை பார்க்கணும் அப்படி சொன்னோம்னா, நீங்க பாருங்க, உயிர்ங்கிறது ஒரு சொல்லலை. அதிலிருந்து விரிவலை என்பது மனம். இந்த விரிவலை ஒடுங்கி அந்த சுழலையில போறதுங்கிறது தவம். அது நடந்துருது விடிய விடிய. சரி, இப்போ அந்த உயிர் தனது மூலம் எங்க இருக்கிறது? அந்த உயிரின் மையத்துல சிவம் இருக்கிறது. அதோட ஒடுங்கணும்ல. ஆமா, அங்க போய் அது ஒடுங்கணும்னு சொன்னா அதனுடைய பார்வை, இப்ப 7ஆம் பார்வைய சிம்மத்தை பார்க்கிறது என்று சொல்லும் போது யாருக்கு அது அந்த ஒடுக்கம் நடக்கும் என்று சொன்னால், அந்த சுழலைக்கும் நடுவில் உள்ள சிவத்துக்கும் இடையிலே டெபாசிட் ஆகியிருக்கிறது தான் நமது கர்ம வினைகள். அப்ப இந்த உயிர் தனது மூலமாகிய சிவத்தோடு ஒடுங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கர்ம வினைகள் களையப்பட்டிருக்க வேண்டும்.
அதனுடைய அடர்த்தி குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். மினிமம் லெவல்ல குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி குறைக்கப்பட்டிருந்தால் உயிர் சிவமோடு கலந்து நிற்கும், மனம் உயிரோடு கலந்து அதுவும் சிவமோடு கலந்த ஒரு நிலை ஏற்படும். அப்ப இந்த முத நாள் இரவு விடிய விடிய தியானம் பண்ணா அங்க சிவமோடு இணைந்து விடலாம் என்பது யாருக்கு சாத்தியம் என்று சொன்னால், அந்த உயிரின் மையத்திலே கர்ம விலையின் அடர்த்தியை குறைத்து 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 மிகவும் மினிமம் லெவல்ல யாரு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அன்று இரவு முழுதும் தியானம் செய்தால் அவர்கள் அடுத்த நாள் அந்த ஞானம் என்ற நிலை அடைந்து விடுவார்கள். அந்த இறை உணர்வு என்பதை பெற்று விடுவார்கள் என்பதுதான் நாம் இதில் உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், அந்த கர்ம வினையினுடைய அடர்த்தியை யாரெல்லாம் நிறைய அடர்த்தியா வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் 50,000 டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி உட்கார்றாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு போறவங்க எல்லாமே கர்ம வினையின் அடர்த்தியை கூட்டி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அங்கு செல்லுகிறார்கள். அந்த கர்ம வினையை அடர்த்தியை குறைத்து வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வெளியில என்ன பண்றாங்க, அன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெளியில உட்கார்ந்துட்டு சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். அவன்லாம் வெளியே தான் உட்கார்ந்துருக்கான். இங்க உள்ள போய் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் நாங்கள் தவம் செய்கிறோம், நீங்கள் உயிரோடு ஒன்றி தவம் செய்கிறீர்கள். இப்போ மகர ராசியிலிருந்து தனது வீட்டை பார்க்கக்கூடிய சந்திரன் பார்க்கிறது, ரைட். ஆனால் உயிர் தனது மூலமாகிய அந்த சிவத்தோடு ஒடுங்குவதற்கு இங்க நேரா இருக்கு, நேர பார்வை பார்க்க முடியும், இணைய முடியும். ஆனால் இடையில் தடை என்ற கர்ம வினையினுடைய அடர்த்தி தடையாக இருக்கிறது. அந்த தடைப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் போய் அவர்கள் இரவு முழுவதும் இருக்கிறார்கள். வேதாத்திரியத்துல கூட இது நடத்தட்டும், தியானமே பண்ணட்டும், கர்ம வினையெல்லாம் களைந்து குறைத்து விட்டு அங்கு சென்றீர்களா? யார் அப்படி சென்றவர்கள் என்று பார்த்தா நடத்துறவரும் கர்ம வினையை குறைச்சவராக இருக்க மாட்டாரு, அங்க அட்டன் பண்றவரும் குறைச்சவராக இருக்க மாட்டார். அப்ப இது ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பார்த்தோம்னா அப்படி ஒரு கூட்டம் போய் அன்னைக்கு ஃபுல்லா நாம அந்த முழிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே இதை ஞானம் கிடைத்து விடும் என்று ஒரு போலியான ஒரு புரிதலை வைத்துக்கொண்டு நிறைய கூட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. இதை வைத்து பணம் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக அவர்கள் வசூல் செய்து விடுகிறார்கள். அப்ப நாம இந்த வேதாத்திரியத்தினுடைய இதெல்லாம் நான் இதனாலதான் நம்ம சொல்றது, அந்த காந்த தத்துவம், அலையியக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல்விளைவு தத்துவம், இதுல ஒரு தெளிவு இல்லாதவர்கள், இதில் தெளிவு பெற்று அதில் சிறிதனமேலும் வாழாதவர்கள் இந்த சிவராத்திரிக்கு போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப யாராவது அப்படி போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட நீங்க எங்கேயும் போகணும், பேசாம வீட்டுல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தூக்கத்தை எல்லாம் கெடுக்க வேண்டாம், இருக்கிற தூக்கத்தை கெடுத்து உடம்பையும் கெடுத்துக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு பேசாம படுத்துங்க. முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன, முதல்ல ப்ரிப்பரேட்டரி ஞானத்துக்கான அந்த ப்ரிப்பரேஷன் செய்யணும். என்ன செய்யணும், நாம் நமது கர்ம வினையின் அடர்த்தி குறைக்காமல் இதுக்குள்ள போகவே முடியாது. மகரிஷி அதுக்காக தான் மகரிஷியினுடைய முழுமையான அந்த தத்துவங்கள் முழுவதும் கடைசியில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தூய்மை, கர்மைய தூய்மை அப்படி சொல்றாருல, அந்த கர்மைய தூய்மைக்காகத்தானே அத்தனை ஆசை சீரமைத்தல், என்ன மறைதல், எவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறாரு. எல்லா பயிற்சிகளும் இதை தூய்மை செய்வதற்கான பயிற்சிகளாகத்தான் இருக்கிறது. யாரிடம் இப்பொழுது ஆசை குறைந்திருக்கிறது, யார் தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தேவையை மீறுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அப்ப இப்படி இருந்து கொண்டு நாம் சிவராத்திரி நம்ம விடிய விடிய ஜபம் பண்ணாலும் எதுவும் நிகழப் போறது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இயேசுநாதரின் இந்த ஒரு வாக்கியங்களின் மூலமாக நாம் இன்று இந்த ஞானம் என்ற பயணத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த கர்மவினையின் அடர்த்தி எவ்வளவு கூட இருக்கிறதோ அவர்களிடம்தான் இந்த புறப்பொருள்கள் தேங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி இப்படி வச்சுக்கலாம், புறப்பொருள்கள் எவ்வளவு தேங்கி இருக்கிறதோ
அந்த அளவுக்கு கர்மவினையினுடைய அடர்த்தி அங்கே அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து நாம் விலகும் போதுதான் இதில் பயணப்படுவதற்கே அந்த பயணத்திற்கே நாம் தகுதி உடையவர்களாக ஆகிறோம் என்ற ஒரு ஞானத்தோடு இன்றைய எது ஞானம் என்ற தத்துவ சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இங்கே சிறப்பாக இருந்தது ஐயா. எது ஞானம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் இன்று சிறந்ததொரு விளக்கத்தை கூறினார்கள். ஐயா அவர்களை நம் அனைவரும் சமநிலையிலிருந்து வாழ்த்துவோம். இளைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று ஓர் அறிவு முதல் 5 அறிவு உள்ள உயிரினங்கள் இயல்பு விலகாமல் இருந்தாலும் அவற்றிற்கு ஞானம் உணர முடியாது. 6 அறிவு பெற்ற மனிதன் மட்டுமே உணர முடியும். ஆனால் அவனோ பொருட்கள் மீது உள்ள மாயினால் அவன் துன்பப்படுகிறான் என்று கூறினார்கள். பணக்காராக இருப்பவர்கள் ஞானத்தின் நிலையை அடைவது மிக சிரமம் என்பது இந்து மதத்திலும், கிறிஸ்துவ மதத்திலும், இஸ்லாம் மதத்திலும் எல்லா மத குருமார்கள் இதைத்தான் போதித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டுடன் ஐயா விளக்கினார்கள். அதாவது இயேசுபிரான் அவர்கள் பணக்காரர்கள் பரலோக பிரவேசிப்ப வாய்ப்பு இல்லை என்பதை எடுத்து கூறினார்கள். அடுத்ததாக ஏழை எளியவர்கள் எளிதில் இறைவனை சென்று அடைய முடியாது என்று முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது. தேவைக்கு மிஞ்சியது தான் தானம், தர்மம், இது இந்து மதம் சொல்கிறது என்பதை எடுத்துக்காட்டாக ஐயா தெளிவாக விளக்கினார்கள். ஆனால் ஏழையாக இருப்பவனோ பணக்காரனை பார்த்து அவனை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஏழை எளியவர்கள் எளிதில் ஞானம் அடைய முடியும். அடுத்தது சிவராத்திரி எதற்காக இருக்க வேண்டும், எந்த உபாவம் இருக்கும்போது நாம் எப்படி கர்மவினை களைய முடியும் என்பதை ஐயா அவர்கள் ஜோதிட ஞானத்துடன் கலந்து அனைவருக்கும் புரியும் வகையில் எடுத்து வைத்தீர்கள் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. மேலும் அசிமிலேஷன் ஆஃப் வேஸ்ட் என்பது நோய் என்பதும், சொத்து நிறைய சேர்க்கும் போது நம்மளுடைய கர்மயம் அடர்த்தி ஆகிறது, சஞ்சித கர்மம் அடர்த்தி ஆகிறது என்று கூறினார்கள். நாளைக்கு வேண்டியத பொருட்கள் கூட சேர்ப்பதில்லை என்று வாழ்பவன் தான் பிரம்மம் உணர்ந்தவன், பிராமணன் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களும் பொருட்களை தேடும் திசையை நோக்கி சென்று விட்டார்கள். ஞானத்தின் பயணத்தில் அடர்த்தியான கர்ம வினையை குறைய தொடங்கும். அதுதான் முதல் படி. துன்பம் தான் கர்மவினை அடர்த்தி குறையும் போது அது துன்பமாகத்தான் நமக்கு உணரப்படும். ஆனால் அது நல்லதுக்கே என்று உணர்ந்தவர்கள் அது துன்பமாக தெரியாது. ஞானத்தின் முதல் படி என் உழைப்பில் மட்டுமே பொருட்களை பெறுவேன், அதுவும் அறத்தின் அடிப்படையில் மட்டுமே பொருட்களை வாங்குவேன் என்று இருப்பவர்கள் ஞானத்தின் முதல் படி எடுத்து வைப்பவர்கள் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். புறப்பொருட்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அவர்களிடம் கர்மவினை அவ்வளவு அதிகமாக இருக்கும். ஞானத்தின் பாதையை தொடங்க நினைப்பவர்கள் முதலில் பொருட்கள் அதிகமாக சேர்த்து வைக்க கூடாது என்பதை தெளிவாக ஐயா கூறினீர்கள் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா.